ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இப்போ இந்த வீடியோ எதுக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வீட்டுக்கு குரங்கு குட்டி வந்து தானாக வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 1 வீக்காக வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லி தான் இப்போ நான் கிளம்பிட்டேன். நானும் எங்கள் பெரியமாவும் கிளம்பிட்டோம். அதை போய் பார்த்துட்டு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பாருங்கள். ஓகேங்களா கைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. எங்கள் பெரியமாவும் நானும் தான் கிளம்பிட்டோம். நம்ம இப்போ எந்த வழியாக போகிறோங்கிறத நான் காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கரும்பு காடாக, வயல் ஃபுல்லாக கரும்பாக போட்டிருப்பாங்க. சுற்றியுமே நல்லா பச்சை பசுமையாக தான் இருக்கும். ரோடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். சரி, நாங்கள் வாங்க போய் பார்ப்போம். இது ஃபுல்லாகவே கரும்பு, வயல் ஃபுல்லாக கரும்பு போட்டிருக்காங்க. நடுவில் தென்னை மரம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டு கொஞ்சம் தூரம் போனால் டேர்ன் வளையணும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போகலாம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வளைஞ்சி அந்த வீட்டுக்கு போகணும். இந்த சைடு ஃபுல்லாகவே வாழைத்தோப்பு வச்சுருக்காங்க, டபுள் சைடுமே. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் கரும்பு தான். அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்கள், அதுதான் ஊராட்சி கோட்டை மலைன்னு சொல்லுவாங்க. அது இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. காவேரி ஆறு நடுவில் இருக்கும். அது தாண்டியதுமே அந்த மலை. இந்த சைடும் வாழைத்தோப்பு வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது எல்லாம் ஏதோ போட்டிருக்காங்க. இப்போ அந்த குரங்கு எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொன்னல அந்த வீடு, அதுவும் இந்த செகண்ட் வீடு தான் இந்த சென்டரில் இருக்குது. வண்டியை நிறுத்திட்டு இங்கேருந்தே அந்த அக்காவை கூப்பிட்டு கேட்டோம், மங்கி இருக்கா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, செவ்வாய்க்கிழமையே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம். எங்கே விட்டாங்க அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதோ அந்த சென்டரில் அந்த செகண்டாக இருக்க அந்த வீடு தான் வந்து அவங்க அந்த வீட்டில் தான் வச்சுட்ருந்தாங்க. அந்த குரங்கு அதுவே தானாக வந்துருச்சு, பசியில் அதுவே வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு 1 வீக்காட்ட வச்சிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சரின்ட்டு சரி நான் போய் அது குட்டின்னு வேறு சொன்னாங்களா, சரி நான் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி தான் இன்றைக்கி கிளம்புனேன். அப்புறம் பார்த்தா இங்கேருந்து கூப்பிட்டு அவங்கள கேட்டோம். செவ்வாய்க்கிழமையே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸோ சேடு, நம்ம வந்துட்டு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ட்டு சரி ஓகே வந்ததே வந்துட்டோம். அப்படியே அவங்க வீட்டுக்கு அவங்களும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா, அதனால் சரி அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வரலான்ட்டு அவங்க வீட்டுக்கு போகிறோம். போன உடனே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு ஜிம்மி வந்து நம்மளை வரவேற்றுச்சு, வாலாட்டிட்டு நல்லா. அதுக்கப்புறம் நம்ம குரங்கு பார்க்க வந்தால் கடைசியில் டாகை பார்க்க வேண்டியதாகிடுச்சு. டாக் மட்டும் இல்லை, கேட்டுமே இருக்குது. அது 2 குட்டி வேறு போட்டிருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் அவங்க வீடு. இவங்க பேர் தான் ஜிம்மி. நல்லாவே இப்போ தான் பார்க்குறேன், ஆனால் பார்த்த உடனே நல்லா பழகிட்டான். இது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் பூனை வந்து குட்டி போட்டிருக்கு. இது ஒயிட் கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று, 2மே குட்டி. இப்போ தான் இதோட அம்மாவை பாருங்கள், அதுவும் ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்கும். அது குட்டி போட்டதால் அப்படி இருக்கா இல்லை இருக்கிறதே அப்படி தானான்னு தெரியல. இதுதான் அந்த 2 குட்டியோட அம்மா. பாருங்களேன், நம்ம இப்போ மங்கியை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு பூனையும் நாயும் காட்டிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அது வீட்டில் வச்சு அடக்க முடியல, அது இதுன்னு ஏதோ பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் செவ்வாய்க்கிழமையே விட்டுட்டு வந்துட்டாங்களாமா. சரி நம்ம வந்ததே வந்துட்டோம், டாகு கேட்டையும் எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லி தான் நான் ஜிம்மியும் அந்த பூனையும் எடுத்துகிட்ருக்கேன். இவன் நல்லா பழகினான். பூனை கூப்பிட போனேன், பட் அது நம்மக்கிட்ட வரல. அது புதுசாக இருக்கிறதுனால அது பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இவன் மட்டும் தான் நம்மக்கிட்ட வந்து விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த மங்கி எங்கே விட்டீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எங்கன்னா இப்போ காட்டுறேன் பாருங்கள். அவங்க வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் வந்தால் இப்படி ஒரு வயல்வெளியில் பூந்து அங்கே தெரியுது பார்த்திங்களா, லாஸ்ட்டாக ஒரு கரடு மாதிரி சின்னதாக மலை மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அந்த மங்கியை விட்டுட்டு வந்துட்டாங்களாம். அங்கே நிறைய மங்கீஸ் இருக்கான், அதனால் அது கூட சேர்ந்து விளையாண்டுருமா. ஓகே, அவ்வளோதான்.